சவுதி அரேபியால பேச்சுவார்த்தை நடந்திருந்தது. அந்த பேச்சுவார்த்தையோட முடிவுகள் அப்படியே வெளிய வர ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் அத பத்தின விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கேள்விகள் காரசாரமா கேட்குறாங்க. அதாவது எப்படிங்க உக்ரைன் இல்லாம எப்படிங்க இது பேச்சுவார்த்தை அப்படின்னா, 3 வருஷம் டைம் இருந்தது. அப்பவே பேசி தீர்த்துக்கலாம். அதாவது பெரிய திறமைசாலி தான் உட்காந்து பேசி தீர்க்கணுன்ட்டுலாம் இல்ல. எல்லாரும் ரொம்ப சிம்பிளா பேசி தீர்த்து இருந்திருக்கலாம். ஆனா, அவங்க அதெல்லாம் கேட்காம ஏகப்பட்ட நபர்கள் இப்ப இறந்துட்டாங்க. வேர்ல்டு வார் 2 ஓட கேஷுவாலிட்டி ரேட்ல எங்கேயோ போகுது. அதிகமான நபர்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. அத தான் ஸ்டாப் பண்ணணும்னு நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் நியாயமா பேசுறாரு. இது வந்து புரிஞ்சுக்க முடியுது. இதத்தான் துருக்கியில வச்சு பேசியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை தீர்ந்திருக்கும். பட் ஆனா அது பெருமளவுல கடைபிடிக்காதது போல தெரியுது. 2வது இந்த பேச்சுவார்த்தையில இருதரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல இந்த பிரச்சனைய முடிக்கணும் அப்படின்ற இதுல இல்ல. பார்ப்போம். அதாவது ஆழம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த ஆழம் பார்க்கறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது போல ஒரு வியூகத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி இருக்கிறாங்க? மனநிலைமை எப்படி இருக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா இப்ப வந்து உட்கார்றாங்க. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் உக்ரைன்ல வந்து இது மாரி பிளானு, அந்த மாரி பிளானு. ஃபர்ஸ்ட்டு சீஸ்ஃபயர் போடலாம், எலக்ஷன் வைக்கலாம், இந்த பகுதியிலருந்து வெளிய போணும் எந்த ஒரு டிமாண்டுமே வைக்கல. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஷன் இரு நாடுகளோட உறவ ஃபர்ஸ்ட்டு பலப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது போல தான் பேசிக்கிறாங்க. ஸோ இத வச்சு பார்க்கும்போது 2 சைட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்றாங்க அவங்களோட பேஷன்ஸ அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ அடுத்தடுத்த கட்ட மீட்டிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி டீட்டெயில்டா பேசுவாங்க. ஏன்னா, உடனே ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புலருந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. இதுதான் வேணும் எங்களுக்கு. இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்படி கேட்கறாங்க ரஷ்யா. ஐயோ! வேணாங்க அப்படிங்கிறத போல சொல்லிட்டு போயிருவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால. அது மட்டும் இல்ல, இப்போ அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல ஃபண்டிங் வந்து உக்ரைனுக்கு போயிருக்குல்ல. அதெல்லாம் எங்க? அப்படின்ற கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து வருது. பெருமளவுல பணம் குடுத்துருக்கோம். இப்ப அதெல்லாம் நம்மளுக்கு வேணும்ல அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய செய்தி. அதாவது உக்ரைனோட கர்க்கிவோட சிட்டி கவுன்சிலோட வெப்சைட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி தராங்க. உக்ரைன் நான் ஃப்ரீயா ரெடி பண்ணி தரேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்படி வேணும் சொல்லுங்க. நம்மளே மேக்ஸிமம் எந்த மாரி பண்ணணுமோ பண்ணி குடுத்துடலாம். ஒரு பிரச்சனையும் வேண்டியதில்ல. ஆனா, அந்த சிட்டி கவுன்சிலோட வெப்சைட் கவர்ன்மென்ட் வெப்சைட்ட ரெடி பண்றதுக்கு 2.8 மில்லியன் ஹரின்யாஸ் செலவாயிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்போ ஒரு வெப்சைட்டுக்கு இவ்வளவு மில்லியனா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆல்ரெடி இருக்கு சைட்டு. அத வந்து மாடிஃபை பண்ணி அப்கிரேட் பண்றதுக்கா இவ்வளோ ரூபாய் செலவு பண்றாங்க. ஓவர் நடந்துட்டு இருக்கு. அது எதுக்கு அது தேவையில்லாது அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் ஏதோ தேவைப்படுதுனாலும், இந்த அளவுக்கு ஒரு பில் குடுக்கலாமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை டிஜிட்டலைசேஷனோ, நான் இங்கிருந்து அப்படி போய் அங்கிருந்து அப்படியே யுஏஇக்கு போயிருமா? அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வெப்சைட்டுக்குலாம் 2.8 மில்லியன் அப்படின்னா எப்படி? இப்ப ட்ரம்ப் அவர்கள் கேட்கறது கொஞ்சம் நியாயமா தான் தெரியுது. அடுத்தது ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன? எலக்ஷன். உக்ரைன்ல எலக்ஷன் வைக்க சொல்லி ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்களே, எப்படி அப்படிங்கிற போல கேட்கும்போது, இவரே சொன்னாரு. அதாவது எலக்ஷன் மார்ஷல்லா தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு உக்ரைன்ல. ஆ பல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெலன்ஸ்கி அவரோட அப்ரூவல் ரேட்டிங் அப்படிங்கிறது மிக முக்கியம். பலரும் சொல்லலாம் எலக்ஷன் வைக்கணும் வைக்கணும்ன்ட்டு. ஆனா அந்த அதிபரோட அப்ரூவல் ரேட்டிங் எவ்வளோ அப்படிங்கிறது போல இருக்குல்ல. பாதியாவது இருக்கணும். அட்லீஸ்ட் பாதிக்கு மேலயாவது இருக்கணும். ஆனா இவரோட அப்ரூவல் ரேட்டிங் எவ்வளோ இருக்குதுன்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாருன்னா 4%ங்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவரு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாரு. பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறதுலாம் வந்து ரஷ்ய தரப்பு வந்து ஒத்துக்குவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள இன்னுமே பவர்ல வச்சுக்கிறாங்க அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன்லாம். ஏன்னா, பேச்சுவார்த்தைங்கும்போது இவங்களே பேசிக்கலாம். உக்ரைன்ல ஒரு ஆள் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க, அவங்க அப்ரூவல் ரேட்டிங் இருக்கு. மக்கள் வந்து பெருமளவுல ஆதரவு குடுக்குற ஒரு நபர வச்சிருந்தாங்கன்னா, எப்படி அவரு பேச்சு கேட்க மாட்டாரு. அவரு வேற ஏதாவது முடிவு எடுப்பார் இல்லையா? இப்ப இது போல ஒரு நபர வச்சிருந்தா, இதுக்கு மேல அவர் யார் சொன்னாலும் உக்ரைனோட மக்கள் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போதைக்கு தலையில்லாத ஒரு நாடா இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு முடிவ குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க உட்காந்து பேசிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக கூட இப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள தானே இருக்கு மேற்குலக நாடுகள். அவங்க தானே அவங்க கைவசம் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்காக கூட செலன்ஸ்கி இன்னுமே பதவியிலேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற வழியும் சில அன்ரிசர்வ்டு கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ, இப்போ முதல்ல எலக்ஷன் அப்படிங்கிற போல பேச்சு வருதுன்னா, அ ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் சீஃப் சொன்ன மாரி தான் ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சீஃப். அதாவது சிஐஏ சிஐஏவோட நாங்க பேசிக்கிறோம் முதல்ல அப்படிங்கிறது போல. அதாவது அவங்க முதல்ல வெளியேறிடணும். உக்ரைன வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட எஃப்எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் மத்த வேலைகள்லாம் செய்வாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி இது அப்ரோச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, அத பத்தி எதுவும் பேசல. உக்ரைன் பிரச்சனைய பத்தி எதுவும் பேசல அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு எதுக்கு உக்ரைன கூப்பிடணும் அப்படின்றதும் நம்மளோட பார்வையில் நம்மளால பார்க்க முடியுது.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ். பிரான்ஸோட அதிபரான இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள், இவரு 2ண்ட் மீட்டிங் போட்டுக்கலாம் வாங்க அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது முனிச் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஒரு மீட்டிங் நடந்தது. செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங். இப்போ பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங். 2ண்ட் தலைமை இங்க தாங்கிட்டு இருக்கிறாங்களா? அதாவது அங்க பேசலாம். இப்படி பேசுறோம், அப்படி எப்படி பேசுறோம் அப்படிங்கிற பேசிக்கிறாங்களா அப்படிங்கிறது இருக்கு. இப்போதைக்கு அமெரிக்கா நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்கலாம் கூடி உட்கார்ந்து என்ன கன்செஷன் பண்ணலாம்? ரஷ்யா கிட்ட எப்படி பேசலாம்? நம்மளோட கம்பெனிஸ்லாம் எப்படி ரீபில்ட் பண்ணலாம்? என்ன மாரிலாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பேசுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு மேல உக்ரைனுக்கு உதவுறது அப்படிங்கிறதெல்லாம் வெறும் பேச்சு மைக்ல வந்து பேசிக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஃபெயில்டு இது. யாரும் போய் திரும்பி திரும்பி அதுக்கு பணம் கொட்டிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு இவங்க யோசிச்சு செய்யறது என்ன? எப்படி நார்மலைஸ் பண்ணலாம்? இவங்க சைட்ல இருந்து எப்படி இனிஷியேட் பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இருக்குமா? அப்படின்றதுக்கான கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க பெருமளவுல உள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் சேஃபா எடுக்கிறதுக்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகள்ல கூட பிரான்ஸ் இறங்கியிருக்கலாம். ஏன்னா தொடர் தாக்குதல் உக்ரைனுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. திரும்ப ஒடசா பகுதியில குறைஞ்சது 15 ஹிட்டாவது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சைடுல ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். ஒடசாவோட எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் மேல தாக்குதல் நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல இந்த பேச்சுவார்த்தைய சீக்கிரமா முடிவுக்கு கொண்டு வரதுக்கான விஷயங்கள இது காட்டுது அப்படின்றது போல இருக்கு. ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ரஷ்ய தரப்புல ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல பிரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்கு. மேபி கொஸ்டான்டினிவ்கா இந்த பகுதியில அதெல்லாம் எந்த ஒரு கன்செஷனும் ரஷ்ய தரப்புல இல்ல. தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. மேற்குலக நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, துளியும் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல ரஷ்ய தரப்பு தெளிவா இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்படிதான் சொல்லி ஏமாத்திக்கிறாங்க ரஷ்யாவ. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இதெல்லாம் பெருசா எதுவும் பொருட்டாவே இல்ல. முடிவுக்கு வாங்க, எல்லாம் பேசி தீர்த்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நிறுத்திக்கிறேன். அது வரைக்கும் எதுவும் ஸ்டாப் ஆகாது அப்படிங்கிறத தெளிவா இருக்காங்க. இப்ப இவங்க கூடி கூடி பேசுறதுனால தான் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போதைக்கு கோலா கோலா கம்பெனி, விசா, மாஸ்டர் கார்டு இது போல லைனா ஒண்ணொண்ணா ரஷ்யாக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்கு. சாங்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ரஷ்யாவுக்கு மேலும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா இத்தனை வருஷமா சாங்ஷன் இருந்தனால கொஞ்சம் எக்கனாமி ஃபாலோ ஆகுறதுக்கான விஷயங்கள் இருக்கு. ரஷ்யன் எக்கனாமி கொஞ்சம் பிரச்சனையில தான் இருக்கு. இப்போ அ ஒரு 6 மாசம் வச்சுக்கோங்களேன். பேச்சுவார்த்தை நடக்குது. சுமூகமா நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் நார்மலைஸ் ஆகுது. எல்லாம் ஆகுது. இப்ப ரஷ்யா ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அத ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனை இல்ல. திரும்பி சாங்ஷன் பண்ணி போட்டுக்க போ அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு இருந்து இருந்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்படியான ஒரு வியூகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, சில அனலிஸ்ட் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இருதரப்புலயுமே சிக்கல் தான். எப்படி பேசி தீர்க்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுவும் குறிப்பா மேலும் சிக்கலானது யூரோப்பியன் யூனியனுக்கு தான். ஸோ அது இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்குள்ள அனுப்புறது. இதையும் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவரு தரப்பு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் அனுப்புறாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது அவங்களோட இதுதான். அது எதுவும் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து இருந்தது. ஆனா இப்போ நாடுகள்லாம் பேக் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப பிரான்ஸே வந்து பாத்தீங்கன்னா, ட்ரூப்ஸ் அனுப்புறதுல வந்து பெருமளவுல விருப்பம் இல்லை அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா யுகே தான் வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல ட்ரூப்ஸ் அனுப்பலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. அது ஸ்டார்மர் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் யுகேயோட பிரைம் மினிஸ்டர் தரப்பு வந்து ட்ரூப்ஸ் அனுப்பலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. எவ்வளவு பேர் தலைவர் அனுப்பிடுவீங்க? ஒரு 10,000 பேர் அனுப்பிடுவீங்களா? கூட ஹெட் குவார்ட்டர்ஸையும் கொண்டு போய் அங்கேயே வச்சுக்கங்க. அப்படிங்கிறது போல கலாய்க்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்க முடியுது. ஏன்னா, பெருமளவுல 70,000லிருந்து 80,000 வீரர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா, இந்த ஆப்கானிஸ்தானுக்கு ஏகப்பட்ட தொடர்ந்து இந்த போர் நடந்துட்டே இருக்கிற மாரி தான். உள்ள போனா இந்த ஆப்கானிஸ்தான் மாரி தான். பெருமளவுல அடி வாங்குவாங்க. இழந்துகிட்டே இருப்போம் வீரர்கள. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. திரும்பி எல்லாம் ரிட்டர்ன் வரதான் போறீங்க. ஏன்னா, ரஷ்யா ஆல்ரெடி 3 வருஷம் வச்சு பார்த்துட்டாங்க. இப்ப திரும்பி உள்ள அனுப்பிச்சீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அது தேவையில்ல. அது வேஸ்ட் அப்படிங்கிறது போல அவங்க தப்புன்னு சொல்றாங்க. 2வது இது போல ட்ரூப்ஸ் எல்லாம் உள்ள அனுப்புறாங்க. எல்லாம் கான்ட்ராக்ட் சைன் ஆயிருக்கு. எல்லாம் ஆயிருக்கு. கடைசியில என்ன ஆகும்? இந்த நிஜர் மாரி துரத்தி விட்டாங்க அப்படின்னா வேற வழி இல்லை இல்லையா? அதாவது தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸோ அதுதான் யூரோப்பியன் யூனியன் பயப்படுறாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேவ் பண்றதுக்கு அங்க ராணுவத்தை அனுப்பலாம். ஆனா எதிர்காலத்துல அங்க புரட்சி வரக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு செக்யூரிட்டியும் வேணும் இல்லையா? இவங்க வெறும் மிலிட்டரி ரீதியா இவங்களோட டாமினன்ஸ வச்சு மட்டும் அங்க இருந்து இயற்கை வளங்களை எடுத்துட முடியாது. ரஷ்யாவோட அனுகூலங்களும் வேணும். ரஷ்யா சரி நான் கண்டுக்க மாட்டேன் வச்சுக்கப்போ அப்படிங்கிறது போல இருந்தாதான் இவங்களால ஏதாவது செய்ய முடியும். இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பேசுபொருளா இருக்கு. எதிர்காலத்துல அங்க ஒரு ராணுவம் புரட்சியோ, இல்ல வேற ஏதாவது அரசியல் மாற்றமோ, கிளர்ச்சியாளர்களோ, தீவிரவாதமோ இது போல உக்ரைன்ல வராதுன்ற உத்தரவாதம் இருதரப்புலயும் குடுத்துக்கப்படணும். ஸோ அப்பதான் அதுதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் இதுக்கு மேல இருக்கலாம் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புலருந்து கருத்துக்கள் இருக்கு. எல்லாமே யூகங்கள் தான். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல தெரியல. அடுத்தது அப்படியே இந்த மிடில் ஈஸ்ட்க்கு வந்துடலாம். இந்த மிடில் ஈஸ்ட்ல
சில பல வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, Telegram சேனல்ல ஷேர் பண்ணியிருப்பேன். பட் ஆனா அதெல்லாம் அத விட இன்னும் வயலன்ட்டான வீடியோ பதிவுலாம் வந்துட்டுருக்கு. மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான விளக்கங்கள் வருது அப்டின்னா, ஏஐ வந்து மிஸ் ஐடென்டிஃபை பண்ணிருது. ஸோ அதனால வந்து மிஸ்ஃபயர் பண்ணிடுது சிவிலியன் மேல, ஸ்டூடண்ட்ஸ் மேலலாம் பண்ணிடுது அப்டிங்கிறது போல. ஆக்சுவலா இந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா, பேசுறது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு, சஸ்பீஷியஸா இருக்கிறவங்களலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை பண்ணும். ஐடென்டிஃபை பண்றது மட்டும் இல்லாம சுடுறது, இது போல வேலைகள்லாம் ஏஐ கிட்ட குடுத்துருக்கிறதுனால, அது கண்காணிக்குது. ரோந்து பணியில இந்த டிஃபால்ட்டா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் போஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அந்த அவுட் போஸ்ட்லேருந்து அதுவே த்ரெட்டா ஃபீல் பண்ணுச்சுன்னா சுட ஆரம்பிச்சுரும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷன போய் அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணோம்னா 24/7 இருக்கணும். அதுக்கு ரொட்டேஷன் ஏற்படுத்தணும். அவங்களுக்கு புரொடெக்ஷன் வேணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதனால இது ஏஐ கொண்டு போய் அங்க டிப்ளாய் பண்ணி வச்சுட்டோம்னா, அது பார்த்து சஸ்பெக்ட்டா இருக்கிறவங்கள மட்டும் சுடோ அப்படிங்கிறது போல வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது போல விஷயங்கள் நடக்கிறனால, அங்க மிஸ்ஃபயர் ஆகுது அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன யோசனை வருதுன்னா, ஏஐய ட்ரெயின் பண்றதுக்கா இது போல வேலையெல்லாம் செய்றாங்களா? அப்படின்றது போல சிந்தனைகள் வருது. பலருக்கும் இது போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஏஐய ட்ரெயின் பண்ணணும். ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் த்ரெட்டா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, அதுவே சுடுது. கரெக்ட்டா, அக்யூரேட்டா சுடுதா? என்ன பண்ணுது? ஏது பண்ணுது? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி சொல்லிக் குடுக்கணும். ட்ரெய்னிங் டேட்டா வேணும் இல்லையா? அது வந்து ஏஐக்கு இவங்க குடுக்குறாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. என்ன ஏதோ தெரியல. மிடில் ஈஸ்ட்ல இன்னுமே சிக்கல்கள் போயிட்டு தான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. முழுசும் இஸ்ரேல் காசாலருந்து வெளிய வந்திருக்காங்கன்னா, அது இன்னுமே இல்ல. இப்ப நூர்ஷாம் கேம்ப்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, சிவிலியன்ஸ் இருக்காங்க. அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா இஸ்ரேலோட படைகள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியேத்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இது மேலும் மேலும் இந்த சீஸ்ஃபயர் டீல வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கலாக்கிட்டே தான் இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன மாரியான முடிவுகள் அமெரிக்கா எடுக்க போறாங்க, இஸ்ரேல் எடுக்க போறாங்க. காசால இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அத்தாரிட்டியான ஹேண்ட் ஓவர் பண்றதா சொல்லிக்கிறாங்க இல்லையா? பாலஸ்தீன் அத்தாரிட்டி எடுக்க போறாங்க. ரஷ்யா எடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இன்னும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற அந்த ஸ்டெப்புக்கு வரல. ஒரு படி இறங்கியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த படி சீக்கிரமா வந்துருவாங்க அப்படிங்கிறது போல நம்பலாம். ஓரளவுக்கு தகவல்கள இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.